குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 11/5/2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தன்னலமில்லா தனுசு ராசி என்று கூறுவார்கள் ஜோதிடத்தில். ஏனென்றால் இவர்கள் அடுத்தவர்களுக்காகவே உதவி செய்வதும், அடுத்தவர்களுக்கு முன்னின்று எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பதும், அவர்களுக்காகவே சேவை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு கோட்பாடை வைத்திருப்பவர். அதே சமயம் ரொம்பவும் நல்லவர்கள். நீங்கள் அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீர்கள். பிரதிபலன் இல்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்யும் குணமும் வேறு திற செயல்கள் புரிவதில் நாட்டமும் கொண்டவர்கள் நீங்கள். ஏனென்றால் பிரகஸ்பதியான குரு பகவானே உங்கள் ராசியின் அதிபதியாக வருகிறார். அது மட்டுமல்ல, உங்களிடத்தில் கொண்ட கொள்கையிலும் எடுத்த லட்சியத்தில் வெற்றி பெற்றே தீரும் என்று விடாமுயற்சிக்காரர்கள் அதில் வெற்றி பெற்றும் காண்பீர்கள். அந்த சிறப்பு பெற்ற உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்களை படாத பாடு படித்து விட்டார். பொருளாதாரத்தில் தடை, புகழில் சிறிது ஏற்றத்தாழ்வுகள், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், தொழிலில் தடை, முன்னேற்ற தடை, எது கிடைத்தாலும் விரயத்தை சந்தித்து வருகின்றீர்கள். தற்போது அனைத்தையும் தாண்டி, அதாவது கூறுவார்கள், மடையை திறந்து விட்டால் வெள்ளம் எப்படி பாய்கிறதோ அதுபோல் புது வெள்ளம் போல் பாயப்போகின்ற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் 11/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியானவரும் 4ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவது கோடி புண்ணியம். பொதுவாக குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று கூறுவது ஒன்று. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவே உங்கள் ராசியை பார்ப்பது மற்றும் ஒரு சிறப்பு. நீங்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி குவிகின்ற காலம் வந்துவிட்டது. நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் பழிக்கப் போகின்றது. தடைகளையே சந்தித்து வந்த இப்போது நீங்கள் அனைத்தும் சிதறிவிட்டு வெற்றி மேல் வெற்றி அடையப் போகின்ற காலம் வந்துவிட்டது. புகழ் உங்களை தேடி வரப்போகின்றது. பதவி உங்களுக்காக வரப்போகின்ற காலம் வந்துவிட்டது. குரு பகவான் பார்வை, குருவின் கண் என்ன சொல்ல, குரு பகவான் கண் திறந்து பார்க்கின்றார். உங்கள் ராசியில் விழுவதனால் சிரமங்கள் அனைத்தும் விலகி பணம் பல வழியில் வரப்போகிறது. நீண்ட நாட்களாக எதையெல்லாம் நீங்கள் கனவு கண்டு, எதையெல்லாம் நீங்கள் தோல்வியை சந்தித்து வந்தீர்களோ அதை அனைத்தும் இனி வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரப்போகிறது. ஏனென்றால் குருவின் பார்வை அத்தனை சிறப்புகளும் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கும், பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும், சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும், வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் அது தடை ஏற்பட்டிருந்தால் அது நீங்கும், அல்லது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சொத்துக்களோ அல்லது பணங்களோ வந்து சேரும், திருமணம் தடைபட்டு வந்தது இல்லையா, அது அனைத்தும் நீங்கி நல்ல உங்கள் தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவு பலிக்கின்ற காலம் வந்து விட்டது. திருமணமாகி புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் துறைந்தால் அற்புதமான ரியல் எஸ்டேட் நல்ல கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்து விட்டது. அந்த துறை அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும். மீண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும், வழக்கறிஞர்கள் பிரிவில் உள்ளவர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான ஒரு காலம். இப்போது உங்களுக்கு பதவி தேடி வருகின்ற காலம் வந்து விட்டது. நீண்ட நாளாக நீங்கள் எந்த பதவிக்கு எதிர்பார்த்து இருந்தீர்களோ அதில் போட்டிகளும் தடைகளும் வந்து உள்கட்சி உள்ளுக்குள்ளவே போறாமல் கூட இருந்தே உங்களுக்கு முன்பு அவர்கள் வந்து போட்டியிடு இப்படி இருந்தே அந்த பிரச்சனை நீங்கி தனியாக ஒரு தன்னலமில்லா ஒரு துறையிலிருந்து அமரப்போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. நீங்கள் அடுத்தவர்களுக்கு முன்னின்று தீர்த்து வைக்கின்ற பிரச்சனை அனைத்தும் இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். வெகுஜன தொடர்பு ஏற்பட போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. உங்களுக்கு பெரியவர்களும் மகான்களும் அதோடு மட்டுமல்ல குருவின் அவர்களும் கிடைக்கப் போகின்ற காலம் வந்து விட்டது. பொன் பொருள் குவிகின்ற காலம் வந்து விட்டது. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும், அக்னி சம்பந்தமாகவும், உணவு சம்பந்தமாகவும், அதே சமயம் பொன் பொருள் இதுபோல் துறையில் உள்ளவர்களுக்கும், வங்கி ஊழியர்களுக்கும், பேங்க் இதுபோல் துறையில் உள்ளவர்களுக்கும், பணம் நடமாட்ட அதிகமாக கேஷ் பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல புகழும் வந்து சேருகின்ற காலம் வந்து விட்டது. நீண்ட நாட்களாக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப் போகின்றது. உங்கள் 2 குணம் கொண்டவர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்கள் ராசியே பாதி மனிதனும் பாதி வில்லம்போடு சேர்ந்த ஒரு சின்னமாக அமைகிறதால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதென்றால் உயிரையும் கொடுத்து விடுவீர்கள். அதே சமயம் அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று முடிவுபட்டு விட்டால் யாராக இருந்தாலும் சரி அவர்களை ஓட ஓட பந்தடி, எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கிற ஆற்றலும் பலமும் உங்களுக்கு அதிகமாக வில் பவர் என்று கூறுவார்கள் இந்த தனுசு ராசிக்கு.
அதே சமயம் கோதண்ட ராமர் என்று கூறுவார்கள். இந்த தனுசு ராசியிலே ராகு வந்து அமரும் போது அத்தனை பலமும் அத்தனை சக்தியும் பெற்ற நீங்கள் நல்ல தயால குணமும், அடுத்தவர்களுக்காக ஊருக்கு ஒன்று என்றால் நீங்கள் முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள், அடுத்தவர்களுக்கு என்றால் ஓடி ஓடி சென்று உதவி பெறுவீர்கள், அடுத்தவர்கள் கஷ்டங்களை கண்டு அந்த கஷ்டத்தை துடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நல்ல ஒரு பேரும் நல்ல ஒரு செல்வாக்கும் புகழும் அடைகின்ற காலம் இது. தனுசு ராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் 6ல் குரு பகவான் மறைந்திருந்து ஊரிலும் பகை ஊட்டிலும் பகை என்று கூறினார்கள். அந்த நிலை மாறி தற்போது கதிரவனை கண்ட பனி போல் விலகப் போகிறது. அனைத்தும் மிக அற்புதமாக குருவின் பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் செல்வம் கூடும், செல்வாக்கு கூடும், புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய போகின்ற காலம் வந்துவிட்டது. புத்தம் புது வாகனம் வாங்கப் போகின்றீர்கள். பழைய வண்டிகளை விற்று புதிய வண்டி வாங்குகின்ற காலமும், புதிய வண்டியிலே பவின வரப்போகின்றார்கள். அரசாங்கத்தில் ஒரு பதவியும் அரசியல் ஒரு பதவி வந்து அமரப்போகின்ற காலமும் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன எண்ணியர்களோ அது அனைத்தும் உங்கள் கண் முன்னே தோன்ற போகிறது. கடன் சுமை தீரும், உடலில் இருந்த நோய்கள் விலகும், எதிரிகள் மறைவார்கள், உங்கள் நண்பர்கள் ஒன்று கூடுவார்கள், உற்றார் உறவினர் உங்களை பாராட்டுவார்கள், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். நீண்ட நாட்களாக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற்று கனவு பலிக்கின்ற காலம் வந்துவிட்டது. குரு பகவான் அருளால் தனுசு ராசி அன்பர்களே, இந்த யூடியூப் பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.